அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்புகிற ஒரு ஆணையோ பெண்ணையோ, அதாவது உங்களுடைய கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ இல்லை உங்களுடைய எதிரியோ, உங்களுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க எப்படிப்பட்டவங்களையும் ரொம்ப ஈஸியாக வெறும் 11 முறை மட்டும் மந்திரத்தை சொல்லி வசியம் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த காளி வசிய மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 48 நாள் பூஜையில் வைத்து உருவேற்றப்பட்ட 5000 ரூபாய் மதிப்புள்ள சர்வலோக வசிய தாயத்து வெறும் 999 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த தாயத்து வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. நம்மளோட சேனலில் தினமும் ஒரு வசிய மந்திரங்கள் கொடுத்துட்டு வரோம். ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய வசிய மந்திரங்களும் கொடுக்குறோம். அதே சமயத்தில் தேவதைகளை வச்சு வசியம் செய்யக்கூடிய முறைகளும் கொடுக்குறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வத்தை வச்சு செய்யக்கூடிய வசிய முறை. இந்த மந்திரத்துக்கு நிகர் எந்த மந்திரமும் கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப குயிக்கா வேலை செய்யும். அதே சமயத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் தான் இந்த மந்திரம். இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்த மந்திரத்துல கொஞ்சம் பெருசா இந்த மந்திரம் தெரியும். ஆனா இதனோட பவரும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த மந்திரத்தை யார் ஒருத்தர் தவறான நோக்கத்துல பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு அன்னைக்கே பேக் ஃபயர் ஆகும். அதனால நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்திங்க. உங்களுக்கு எதிரி யாராவது தொல்லப்படுறாங்க, இல்ல கணவன் மனைவி அடங்க மாட்டாங்க, காதலன் காதலியும் அடங்க மாட்டாங்க, இல்ல உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களே உங்க பையனோ பொண்ணோ இல்லை அப்பா அம்மா பேச்சை கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக இந்த மந்திரத்தை நீங்க பயன்படுத்தலாம். கெட்ட நோக்கத்துக்கு மட்டும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தாதீங்க. இப்போ இந்த மந்திரத்தை நீங்க என்னைக்கு சொல்லணும், எப்படி சொல்லணுன்றதெல்லாம் சொல்றேன், கவனமா கேளுங்க. இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க முன்னாடி போயிட்டு 11 முறை இந்த மந்திரத்தை நீங்க படிச்சீங்கன்னா வேலை செய்யும், உடனே வேலை செய்யும். ஆனா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகளை நான் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. இப்ப ஸ்கிரீன்ல தெரியுற மந்திரத்தை பாருங்க. ஹரி ஓம் அங் நங் மங் சிங் வங் ஓம் காளி மா காளி வாவா சர்வலோக வசீகரி டேஷ் அஞ்சி ஒடுங்கி ஆதி சிவனை கண்டு மயங்கினால் போலே என்னை கண்டு மயங்கி நிற்க சிவா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்துல பாத்தீங்கன்னா இந்த டேஷ் என்ற இடத்துல நீ யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபரோட பேரை சேர்த்து மந்திரத்தை படிக்கணும். இந்த மந்திரத்தை நீங்க என்னைக்கு படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளப்பிறையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர உரையில படிக்கலாம். அப்படி இல்லாட்டி அமாவாசை அன்னைக்கு இரவு நேரத்துல, அதாவது 8 மணிக்கு மேல படிக்கலாம். எத்தனை முறை இந்த மந்திரத்தை படிக்கணும் அப்படின்னா, அமாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் இந்த மந்திரத்தை வெறும் 108 முறை படிச்சீங்கன்னா போதும். இந்த மந்திரம் உங்களுக்கு உரியேறிடும். அதுக்கப்புறமா நீ யாரை வசியம் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, நேரா போங்க, அவங்கள பாருங்க, மனசுக்குள்ள இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லுங்க. அடுத்த செகண்டே உங்க பேச்சை கேட்டு கண்ட்ரோல்ல இருப்பாங்க. உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நீங்க யார்கிட்ட பணம் கொடுத்துட்டீங்க, தரவே மாட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ஈஸியா பணத்தை வாங்க முடியும். ஒரு ப்ரொமோஷன் வேணும், பாஸ் கிட்ட போய் பேசுறீங்க, உடனே கிடைக்கும். கணவன் மனைவி அடங்கவே மாட்டாங்க, அவங்க சொல் பேச்சு கேட்கணும், உடனே நடக்கும். இந்த மந்திரம் இன்ஸ்டன்டா வேலை செய்யும். அதனால நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்திங்க. இன்னும் நிறைய நல்ல விஷயத்துக்கு இந்த மந்திரத்தை நீங்க பயன்படுத்த முடியும். நான் திரும்பவும் சொல்றேன், நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்திங்க. உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நன்றி. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்ம வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அண்ட் கிவ் அவேஸ் காத்துட்டு இருக்கு.